உலகம் பலவிதமான தேவர்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது. பலவிதமான விக்கிரங்களை தமக்கு தேவர்களாய் கொண்டு தங்களுடைய களியாட்டுகளாலும் ஆடம்பரங்களாலும் தங்களுடைய பணத்தினாலும் தங்களுடைய எல்லா தளத்தினாலும் அதை தூக்கி சுமந்து அதன் முன்பாய் ஆர்ப்பரித்து ஆடி குதித்து குத்தி கிழித்து பலதை செய்தாலும் முடிவிலே ஒன்றும் பிரயோஜனமாய் இருக்க போகிறது இல்லை. எல்லாமே உருக்குலைந்து உருவழிந்து போகும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பாடி குறித்த தேவன் எல்லாமே அவருக்கு முன்பாக மண்டியிட்டு பணிகிறதா இருக்கிறது. அவருடைய சிருஷ்டி, அவர் உண்டாக்கின சகல சிருஷ்டியும் அவரைத்தான் பணிந்து கொள்கிறது. ஆகவே நாம் அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்பாவை பாடி துதிக்கிறதாலே நம்முடைய இதயம் சந்தோஷமாய் சத்தம் பெரிதாய் வரணும், பெரிதாய் ஆர்ப்பரிக்கணும். வேண்டாம், அவர் உங்களுடைய அப்பா, உங்களை நேசித்தவர், உங்களை பாடினது போலவே முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி ஏவுகிறதெல்லாம் அவருடைய வாஞ்சையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஆயிர கருவில என்னை உங்களை உண்டாக்கினது எதற்காக? அப்போ தேவன் மனுக்குலத்தை உண்டாக்கின நோக்கம் என்று ஒன்று உண்டு, நம்மை உருவாக்கி அழைத்த நோக்கம் என்று ஒன்று உண்டு. அதை நாம புரியாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், பல காரியங்களை நாம் கடந்து வந்தோம். இப்போ நம்ம புரிந்து கர்த்தருக்குள்ள வந்து தேவனுக்கென்று அவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய ராஜரிக கூட்டமாய் பரிசுத்த கூட்டமாய் நம்மை அவர் முற்குறித்திருந்தாலும் இன்னும் நமக்கு அந்த தடுமாற்றம், அந்த போகிற வழி இன்னதென்று அறியாத தன்மை, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இன்றும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே, அதாவது கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. நீங்க நம்புறீங்களோ தெரியாது, ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு மிகவும் எனக்கு துக்கமாய் போய்விட்டது. தேவனை விசுவாசித்து ரட்சித்து ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ளே அவரை ஆராதிக்கிற கூட்டம் ஆவிகள் உலகத்தோடு மரித்தவர்களோடு பேசுவதற்காக அங்கே அதை செய்கிறவர்களோடு சம்பந்தம் கலந்து, அன்று சவுலை போல சம்பந்தம் கலந்து அவர்களை அந்த அசுத்தாவிகள் பிடித்து அநேகர், ஒன்று ரெண்டு பேர். அப்போ எத்தனை பெரிதான வஞ்சனை! ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை நான் நினைத்து பார்த்தேன். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக தேவன் எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பாருங்க. எத்தனை பெரிதான வஞ்சனை! தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனை அறிந்து விசுவாசித்து கிருபையின் ஆவியை பெற்று ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவர்கள், மரித்தவர்கள் பேச முடியாது, நமக்கு நன்றாய் தெரியும். வேதம், சங்கீதம், மரித்தவர்கள் பாதாளத்தில் இறங்கினவர்கள் உண்மை துதியார்கள் என்று வேதம் எழுதி வைத்திருக்கு. ஆனா பாருங்க, சத்துருடைய வஞ்சனை. ஏண்டா அவன் அதுக்கேற்ப தன் கிரியைகளை நடப்பிப்பான். ஆனா அந்த மரித்தவர் வந்து பேசுகிறது இல்லை. அந்த மரித்தவர் போல பேசுறதுக்கென்றே சத்துரு தன்னுடைய ஆவிகளை இந்த பூமியில நிறைத்து வைத்திருக்கிறான். இதைத்தான் ஏனோக்கின் காலத்திலும் அங்கே தள்ளப்பட்ட தூதரில் ஒருவர் அந்த காரியத்தை தான் மனுக்குலத்துக்கு கற்றுக் கொடுத்தான். அது ஏனோக்கின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கடைசி நாட்களில் பாருங்க, நம்முடைய தேசம், நாம் இருக்கிற சூழலை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி வரும் கோபத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது? அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த யூரோப் தேசத்திலேயே இத்தாலியும் பிரான்சும் தான் சூனியங்களை, ஆவிக்குரிய மண்டலத்தை, ஆவிக்குரிய சாத்தானை அதிகமாக தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் எங்கே நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். முதலாவது இத்தாலி. நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு. முதலாவது இத்தாலி, இரண்டாவது பிரான்ஸ். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு வேகமாய் சத்துரு தன் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாமோ அதை புரிந்து கொள்ள முடியல, நமக்கு அதை அறியவும் முடியல. ஏன் என்று சொன்னால் நாமே இன்னும் நிலை தடுமாறி போய் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்குள்ளே எப்படியாவது கழித்து விடலாம், நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். நல்லது, அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. இப்போ நான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்களை காட்டிக் கொடுக்கிறேன். இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆவியானவர், நான் வேறு காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன் கடந்த வாரம், ஆனால் ஆவியானவர் திடீரென்று இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் தந்த செய்தியை தான் இந்த நாள் உங்களோடு பேச ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார்.
ஏனென்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம், எதை செய்கிறோம், எதற்காய் அழைக்கப்பட்டோம், எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தள்ளாடும். சபைகளுக்குள்ள அழகாக பாபிலோனின் வழிபாடு வந்து விட்டது, அழகாக வந்து விட்டது. பாருங்க, பாபிலோனின் வழிபாட்டிலே மிகப்பெரிய வஞ்சனை என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சர் அங்கே சிலையை உண்டாக்கி அதற்கு முன்பாக மேல தாளங்கள் நாதஸ்வரங்களை ஓதவித்தான். எல்லாரும் கேட்கணும், அந்த சத்தம் எவ்வளவு, அந்த தேசம் முழுவதும் கேட்கணும், எவ்வளவு பெரிதாக இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள இந்த குருட்டாட்டம் வந்துவிட்டது. எத்தனை பெரிய அந்த அப்படிப்பட்டவர்களுடைய பாடல்களை அதிகமாக ரசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களை நாமும் பாடி மகிழ்கிறோம். அது பாபிலோனுடைய வழிபாடு. கர்த்தர் அருவருக்கிறார். சீயோன் குமாரத்தி இடத்திலே காணப்படக்கூடாத ஒரு பெரிய வஞ்சனை. நாம் அதை யோசித்து பார்க்கிறதே இல்லை. எங்கே தேவன் ஏன் தள்ளப்பட்டவன் அவன்? நீங்க எசேக்கியேல் எடுத்து வாசி பாருங்க. அவனை தேவன் உருவாக்கும் பொழுது அவனுக்குரிய மேல தாளங்கள் உருவாக்கப்பட்டது. அவனோடு கூட தேவன் உருவாக்கி கொடுக்கிறார் ஆராதிப்பது. இன்னைக்கு அதை வைத்துத்தான் தான் தூமண்டு உலகத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதே சாயம், அதே மியூசிக், அதே ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க. பாபிலோனுடைய வழிபாடு கிறிஸ்துக்குள்ள பேர் வந்து விட்டான். பேர் யாரு? தமூஸ், சாத்தானுடைய குமார். அப்போ அவன் வந்து விட்டான். சபைகளுக்குள்ள நமக்குள்ள நாம் பாடுகிற பாடல்களை குறித்து கவனமாயிருக்க, நம்முடைய இசையை குறித்து கவனமாயிருக்க. பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்மை கெடுக்கலாம் என்று சத்ரு வல்லமை என்றால் சபை, தூதனாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் நெருங்கி விட்டது. இப்போ நமக்கு தெரியும், எல்லாரும் செய்தியில பார்த்திருப்பீங்க. ரஷ்யா சொல்லப்பட்டது போல 38வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ரஷ்யாவும் கோமேரந்தர் துருக்கியும் அவர்களுடைய புத்திரர்கள் அவர்கள் இப்போ ஈரான் 3 பேர் ஒப்பந்தம் பண்ண போறாங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்துல தான் அதுவும் என்ன, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் எதற்கு விரோதமாய் ஒப்பந்தம் செய்ய போறாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா. அப்போ இந்த 3வது காரியம் நடக்க முதல் தேவனுடைய வருகை இருக்கணும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம் இருக்க. அப்போ நம்ம எவ்வளவு வேகமாய் உத்தரவாதம் பண்ணுகிற தூதனை தேவன் அழைத்துக் கொள்ள போகிறார். நீங்க எல்லாரும் அசதியா இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இப்படியே இருந்து நான் இப்படியே போயிடலாம். நன்று, தாயின் கருவி கண்ணீரே உருவாக்கினீர. உண்மை 100க்கு 100 அந்த வார்த்தையின்படி சத்தியமான வார்த்தை. ஆனால் அதை புரிந்து தேவ பிள்ளைகள் நாங்கள் வாழ்கிறோமா? இல்லை புரிந்துதான் நம்முடைய கிரியைகள் இருக்கிறதா? அதைத்தான் நாம் முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உலகத்தில் தேவ பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஜனக்கூட்டம் குறைவில்லையே. அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையாக பெருக்கி அவர்களை கணக்கிட்டு பார்க்கும்போது எத்தனை யுத்த புருஷர்கள் அன்று எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அத்தனை யுத்த புருஷர்கள் பின்னாளில் கணக்கிடப்பட்ட அதே எண்ணிக்கையோடு வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அப்போ நீங்க கர்த்தருடைய வழிகளை நோக்கி பார்க்க, நாம் எந்த கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிறவர்களா கிறிஸ்துக்கு பின் இருக்கிறவர்களா என்பதை கூட சபை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நமக்கு ஆண்டவரே சொன்னார், முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் விளங்கும். அப்போ நாம் பார்க்க போகிறோம், வசனத்தோடு பார்க்க போகிறோம், தேவ வார்த்தையோடு கூட்டு பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் இதை தெரிந்து கொண்டால் நலமாயும். ஏன்னா தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் அவருக்குள்ளே விழிப்படைய வேண்டிய காலம், எச்சரிக்கை அடைய வேண்டிய காலம். ஆகவே மத்தேயு 20வது அதிகாரத்தில் இருந்து இன்றைய நாள் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே அதிலே முதல் 16 வசனங்களை வாசித்துத்தான் இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டும். ஆனாலும் அதை நிதானித்து வாசித்து சில காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நலமாயிருக்கும். அப்போ முதலாவது, இது தேவன் தம் வாயினால் சொன்ன ஒரு உவமை. இந்த உவமைக்குள்ள தேவன் வைத்திருக்கிற காரியம்தான் ஆச்சரியமாயிருக்கு. தேவன் இந்த உவமையில சொன்ன காரியம் பெரிதாக இருக்கிறது. அதை ஆவியானவர் வெளிச்சத்தை போட்டு காண்பிக்கும் விதம் சாதாரணமாய் பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம இதை தியானித்து இருக்கிறோம்.
கேட்கிற செய்திகளை குறித்து நீங்க கவனமாயிருங்க. ஏன்னு சொன்னா யூடியூப்ல பலதரப்பட்ட செய்திகள் வருது. அப்போ அந்த செய்தியை கொடுக்கிற மனிதனுடைய கனிகளை முதலாவது பாருங்க. இதுதான் ரகசியம். அப்ப கனிகள் சரியில்லாம அவன் செய்தி கொடுத்தா அவன் செய்தியை நீங்க கேட்கவும் வேண்டாம், அதற்கு செவி கொடுக்கவும் வேண்டாம். அப்படி நீங்க கேட்டு செவி கொடுத்து அந்த காரியத்தை நீங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டா நீங்க முதலாவது அந்த ஆவியால நிரப்பப்படுறீங்க. அந்த வஞ்சகத்தின் ஆவி உங்களை கொண்டு மற்றவர்களை பிடிக்கும். பெரிய ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், பிரசித்தமான ஊழியக்காரன் சொல்லுகிறான், பெரிய மாநாட்டில் சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, நமக்கு நம்ம கேட்கிறது என்னது? இதால முதலாவது நான் என்ன பயனடைந்தேன், இதால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்க்கிறத விட்டுட்டு நாம் அதை உடனே அடித்து, அப்போ நம்ம இங்கே தவறுகிறோம். முதலாவது நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். முதலாவது செய்தியை புள்ள பார்த்துட்டு அந்த மனிதனை முதலாவது அடித்து தேடி பாருங்க. இந்த மனிதன் சரியான கனிகளோடு தான். ஒரு செய்தியை வைத்து நீங்க ஒரு மனிதனை கணக்கிட முடியாது. நீங்க பார்க்கணும் அந்த செய்தியில இருக்கிற தாற்பயம் என்ன, தாற்பயத்தை ஆராய்ந்து பாருங்க. பூர்வ குறிகளை மாற்றக்கூடாது. மாற்றின செய்தியை நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை அதை கடிந்து கொண்டார். எல்லாமே அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது, அவருடைய சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது. சத்தியம்தான் பேசப்படும் சபையில். சத்தியம்தான் சபையை உருவாக்க முடியும். சத்தியம்தான் கிறிஸ்துவின் சரீரத்தை சரிப்படுத்த முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்தேவன் சத்தியமாக தேவன் நம்மை விடுதலையாக்கி நாம் விடுதலையாகும். சத்திய ஆவியான நம்மை விடுதலையாக்கி நாம் விடுதலையாகும். எல்லாம் சத்தியத்தோடு தொடர்புடைய காரியம். செய்தியை நீங்கள் கேட்கிறது நல்ல கேளுங்க. முதலாவது அதான் நீங்க என்ன பிரயோஜனம் அடைஞ்சீங்க, அதை சொன்ன மனிதன் எப்படி பண்ண அறிந்துட்டு பின்பாக நீங்க காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்ன இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆவியான இதயத்திலே இந்த காரியங்களை கேட்டே நாளே தான் அதை பார்த்தேன். அந்த மகன் சொன்ன காரியம் பெரிய தொழிலாள பாஸ்டர்கள் கூடி இருக்கிற இடத்துல வைத்து அவர் சொல்லுகிறார், எச்சரித்து சொல்லுகிறார். என்ன எனக்கு தெரியும், இன்னைக்கு இலங்கை தேசத்துல கூட இன்னைக்கு பாருங்க சபைகளுக்குள்ள இருக்கிற தார்மார். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், ஒரு சிங்கள ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து, நீ இயேசு கிறிஸ்துவின் பின்னால வழிகிறத ஊழியக்காரன் தன்னை பெரிய ஊழியக்காரனை காண்பித்தவன் சொல்லி அந்த மனிதனுக்கு விரோதமாய் பேசுகிறான். ஏன்? இவன் செழிப்பின் உபதேசத்தோடு இணைந்திருக்கிறபடினால் அதற்கு விரோதமாய் அந்த மனிதன் சொன்ன காரியம் பிடிக்கல. அப்ப அந்த மனிதன் கேட்கிறார், அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அப்படியா செய்தார்கள்? நீ ஒரு ஊழியக்காரனா இருந்து கொண்டு அந்த வார்த்தையை நீ சொல்லலாமா? அப்ப நீ யாருடைய ஊழியக்காரன்? நீ சாத்தானுடைய. நீ இயேசுவை தூசிக்கிறாய். இயேசுவின் பின்னால வர்றத அவரே சொன்னான், மனம் அது கழிந்து போக வேண்டும். அதை உன்னுடன் நீ சொன்னா நீ எப்படிப்பட்ட நீ சாத்தான். அதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த கண்கள் கொடுக்கப்படும். சும்மா எடுத்து நம்மையும் கொடுக்க பண்ணி மற்றவரையும் கெடுக்க கூடாது. பிள்ளைங்க சரியான சத்தியத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இங்கே பேசுகிற சத்தியமே போதுமான, இதை விட வேறொரு சத்தியம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ நீங்க இந்த சத்தியத்தை காது கொடுத்து கேட்டு வேதத்தை தியானிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறி உங்களுக்கு வேற தேவையில்லை. இப்போ நம்ம பிள்ளைகளை ஸ்கூல்ல அனுப்புறோம். இங்க பல ஸ்கூல் இருக்கு. இப்போ கௌசிக் போற ஸ்கூல்ல எதை படிப்பிக்கிறாங்களோ அதைத்தான் கௌசிக் டெஸ்ட்ல எழுதி பாஸ் பண்ண. ஏனோ போற ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத கொடுத்து கௌசிக் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஏனோ நல்லா விளங்கி கொண்டு உங்களுக்கு வித்தியாசத்தை விளக்கப்படுத்துறேன். அப்போ நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இதெல்லாம் நான் முன்னோட்டமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்க யாரை குற்றப்படுத்தணும், யாரை துக்கப்படுத்தணும் என்பதல்ல. நீங்க துக்கமடைஞ்சு கர்த்தருக்கு ஏதுவாய் அது உங்களுக்கு சந்தோஷமாய் மாறினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏன்னா உங்க ஆத்மாக்களை காத்துக் கொள்வீங்க. இல்லைன்னு சொன்னா கடைசி நாள்ல நீங்க யாரையும் கைவிட முடியாது. எங்களோட ஊழியன் சரியில்லை சொல்ல முடியாது. அப்ப அவங்களோட வார்த்தை சரியில்லை சொல்ல முடியாது. அப்போ மிக கவனம், மிக கவனம். இப்போ 20 முதலாவது வசனத்தை வாசிங்க. 20வது அதிகாரத்தில் மத்தேயு 20 30வது பக்கம் முதலாவது வசனம். பரலோகராஜ்யம் பெரியவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்தை
அப்போ வீட்டின் எஜமானனோடு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ ஏன் தேவன் அதை ஒப்பிட்டு பேசுகிறார்? அதிலே அவர் எஜமானன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாய் அந்த ராஜ்யத்தை தோட்டம் என்று சொல்லுகிறார். அப்போ அதிகாலையிலே அந்த வீட்டு எஜமானன் புறப்பட்டு சொல்லுகிற ஒரு காரியம். இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்து பின்பாய் நான் உங்களுக்கு அழகாய் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ முதலாவது தேவன் ஆதியிலே உருவாக்கினது ஒரு தோட்டத்தை, தேவன் பின்னாலே உருவாக்கின சபையாகிய தோட்டத்தை. அப்போ நமக்கு தெரியும் இங்கு ஒரு எஜமானன் உண்டு. இங்கு ஒரு எஜமானனுக்கு கீழேதான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எஜமானன் யார் என்பதுதான் கேள்விக்குறி. ஏண்டா பொருளாசையும் உலகாசையும் தேடி போறவர்களுக்கு எஜமானன் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆண்டவரே அதை வேறுபடுத்தி காண்பிக்கிறார். அப்போ நம்முடைய எஜமானன் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் திருத்துவாடிகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இருந்தாலும் எஜமானன் இருப்பவர் யார் என்றால் பிதா. பிதாதான் சர்வத்துக்கும் எஜமானன். நீங்க மறக்கவே கூடாது. சர்வத்துக்கும் எஜமானனாகிய பிதாவுடைய அந்த எஜமானுடைய வீட்டுல தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இப்போ அந்த எஜமானன் அதிகாலையில், அதான் வேற வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அவர்கள் என்னை கண்டடைகிறார். வார்த்தை ஒன்று சும்மா சொல்லப்படையில ஆவியானதை காண்பித்தார். அதிகாலையில் என்ன பாருங்க, எஜமானன் அவர் உறங்காதவர், விழித்திருந்து நம்மை காக்கிறவர். இதை உவமையாய் ஆண்டவர் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். அது ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிச்சத்தை போட்டு விளங்கப்படுத்த. அப்போ நாம் வந்து நிற்கிறது நம்முடைய ஸ்தலம் எது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள. நமக்கு ஒரு எஜமானன் உண்டு, அவர் பிதாவாய் இருக்கிறார். இப்போ அப்படியே 2ல இருந்து 14 வரைக்கும் உள்ள வார்த்தை, 14 இல்லை 14 வரைக்கும் உள்ளதை நீங்க வாசிங்க. 14 வரைக்கும் பிறகு மிச்சத்தை 2 பிறகு வாசிங்க. பணம் கூடி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். சாயங்காலத்து திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலும் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து நாளுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். அவரின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரயுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஆமென், ஆமென். இந்த 16 வசனங்களுக்குள்ள நாம் வாசித்த முதல் வசனத்தை விடைப்பட்ட 13 வசனங்களை வாசித்தோம். இதிலே ஒரு காரியம் நடக்கிறது. அதிகாலையிலே எஜமானன் கண்கள் தேடுகிறது என்ன? வேலையாட்களை தேடுகிறது. நன்றாய் நீங்க விளங்கிக் கொள்ள. பிள்ளைகளை அல்ல, பிள்ளைகளை அல்ல. பிள்ளைகள் வீட்டிலே எப்பொழுதும் இருக்கிற நாம் காண்பித்துக் கொள்கிறோம். ஆனா எஜமானுடைய கண்கள் இங்கே யாரை தேடுகிறது என்று சொன்னால், யாரை தேடி போகிறது என்று சொன்னால், வேலை செய்வதற்கு வேலையாட்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள போராட்டம் இதுதான். யார் வேலை செய்வது, யார் பிள்ளை, இதுதான் இன்னைக்கு போராட்டம். பிள்ளைகளா இருக்க எல்லாருக்கும் இருக்கு, அது தவறும் இல்லை.
நாம் எல்லாம் பிள்ளைகள் தான். ஆனால் வேலை செய்வது என்று வரும் பொழுது நாம கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிறவர். ஆகவே நான் தேவ பாருங்க, அவருடைய கண்கள் பாருங்க. முதலாவது 3ஆம் மணி வேளையில், 3ஆம் மணியில் அதிகாலையில விடித்து 6வது மணி 6 மணிக்கு போய் தேவன் ஒரு கூட்டத்தை பிடிக்கிறார். பிடித்து அந்த கூட்டத்தை சொல்லுகிறார் தோட்டம், அந்த தோட்டத்துக்கு அனுப்புறார் போய் வேலை செய்ய. இப்போ அதே மாதிரி திருப்பியும் தேவன் 6ஆம் மணி வேலை 9 மணிக்கு இன்னொரு கூட்டத்தை பிடிக்கிறார். அதையும் வேலை செய்வதற்கு நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது அவருடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்கு. அதன் பின்பாக மீண்டுமாய் தேவன் என்ன செய்கிறார் என்றால் 9ஆம் மணி வேலை, என்ன 12 மணி உச்சி வேலையில, என்ன யூதர்களுடைய அந்த நேர கணக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 12 மணி உச்சி வேலையில ஒரு கூட்டத்தை பிடிக்கிறார். இப்ப இவர்களெல்லாம் பிடித்து விட்டு 11ஆம் மணி வேலை 2 மணி போல போய் அந்த கடைசி மணி 3-4 மணி, அந்த தேசம் அப்படிப்பட்டது. அப்போ ஒரு கூட்டத்தை பிடித்து அவர்களையும் சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஆட்களோடு தேவன் வேலையாட்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு கூலி, ஒரு பணம் கூலியாய் கொடுக்கப்படும். நன்றாக விலகிக் கொள்ளும். இதுக்குள்ள ரகசியம் இருக்கு, நான் சொல்லித்தான். பின்பாய் வந்த சொன்னீங்க, போங்க வேலை செய்யுங்க, உங்களுக்குரியது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானை குறித்து தேவன் பேசுகிறார், தோட்டத்தை குறித்து தேவன் பேசுகிறார், வேலையாட்களை குறித்து பேசுகிறார், அதிகாரியை குறித்து பேசுகிறார், ஒரு பணம் கூலி என்று சொல்லுகிறார், மணி நேரங்களை பேசி கடைசி மணி நேரம் என்று சொல்லி பேசுகிறார். இப்போ இவ்வளவும் தேவன் ஏன் பேசுகிறார்? அப்போ தேவன் இதற்கு பின்பாக வைத்திருக்கிற அந்த ரகசியம் என்ன, அதை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த உவமை புரியும். இப்போ நம்ம அநேகர் அழைக்கப்பட்டு நமக்கு முந்தி ஊழியம் செய்தவர்கள் பலர் உண்டு. பலர் வந்து ஊழியத்தை அடிபட்டு பவுல், அதே மாதிரி பேதுரு நமக்கு தெரியும். அப்போஸ்தலர், அங்கிருந்து தான் ஊழியம் ஆரம்பித்தது. அப்போஸ்தலர்ல இருந்து தேவனுடைய ஊழியம். அப்போ அங்கிருந்து அவர்கள் பட்ட பாடுகள், வெட்டப்பட்டு அவர்களெல்லாம் நமக்கு பிரயாசப்பட்டு கடுமையான வேர்வை சிந்தி தேவ ராஜ்யத்துக்கு என்று ஓடினவர்கள். இப்போ அப்படி ஓடினவர்களே நம்மை கடைசி மணி நேரத்தில் நம்ம ரோட்ல இருந்து சும்மா கதை, அதே சொல்ல சும்மா வேலையில என்ன சும்மா நிற்கிறோம். இப்படி இருந்த கூட்டம் நமக்கு விரும்பினதை செய்து நம்முடைய கையில என்ன வருது எல்லாத்தையும் நம்முடைய இஷ்டப்பட செய்த கூட்டத்தை தான் தேவன் அந்த கடைசி, அதாவது அவர் வருவதற்கு முன்பா இருக்கிற ஒரு மணி பாருங்க, பேசுகிறது ஒரு பணம், எஞ்சி இருக்கிறது ஒரு மணி. ஏன் தேவன் ஒன்றை பேசுகிறார்? இந்த ஒன்றில் இருக்கிற காரியம் என்ன? ஒன்று யாரை குறிக்கும்? தேவனை குறிக்கும். எபிரேய பதத்தில் ஒன்று தேவனை குறிக்கும். அப்போ தேவன் நமக்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவின் ஒரே இரத்தத்தை கொண்டுதான் தமக்கென்று சபையை, தோட்டத்தை உருவாக்கி வேலையாட்களை சம்பாதிக்கிறார். இப்போ இந்த கடைசி ஒரு மணி துளி, ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வரப்போகிறதும் நம்மை மீட்டவர், நம்மை வேலைக்கு அமைச்சினவர், நம்மை பிதாவுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர். நம்முடைய பாடி துதித்தோமே, என்னை காண்பவரே, அவர் தான் நம்ம பார்க்க போறோம். அவர் தான் நம்மை நியாயம் தீர்க்க போறார். அவர் தான் என்னை உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பிதாவிடத்தில். அதான் சொன்னார், பிதா உங்களை எனக்கு கொடுத்தார், யோவானே சொல்லுகிறார். அப்போ பிதா கொடுத்தபடினால்தான் நாம் அவருக்குள்ளே வந்து இன்னைக்கு பிதாவுடைய தோட்டத்தில் அந்த எஜமானனுக்குள் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப வந்துட்டு நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன, நம்முடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குது என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? அங்கே முந்தி வந்தான், எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சபைக்குள் நடக்கிற தாறுமாறுகள் நீங்க ஓடி விளங்கி கொள்ள. நான் முந்தி வந்தான், ஆகவே எனக்கு தான் ஊழியம். இல்ல நான் முந்தி வந்தான், எனக்கு இதை கொடுக்கிறேன். இப்படி பல காரியம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள தாறுமாறு. ஆனா தேவன் இங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு அநியாயம் செய்யலை, உன்னை நான் அழைத்தான், அதற்கு நான் அநியாயம் செய்யலை. உன்னை நான் தெரிந்து கொண்டான், அதற்கு நான் அநியாயம் செய்யலை. அப்போ நான் உனக்குரியதை கொடுக்கிறேன், அதை நீ பெற்றுக்கொள்வதே உனக்கு நலமாயிரு. என் இஷ்டம் போல நான் மற்றவனுக்கும் கொடுக்கிறேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன். எனக்கும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற, அதான் ஒரு செய்தின்னு சொன்னேன், சமநிலை பிரமாணம். இதைத்தான் பவுல் எழுதுகிறார் ரோமர், சமநிலை. அப்ப வைத்திருக்கிற சமநிலை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் இதை நமக்கு சொல்றான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்ப 15ஐயும் 16ஐயும் வாசிங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனாய் இருக்கிறபடியால் நீ மண்டலனாய் இருக்கலாமா என்றார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராய் முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்ப முந்தினோரையும் பிந்தினோரையும் இணைத்து அழைக்கப்படுதலையும் தெரிந்து கொள்ளுதலையும் தேவன் பேசுகிறார் இந்த உவமைக்கு பின்பா. அப்போ தேவன் ஏன் அதை பேசுகிறார்? அப்போ முந்தின ஒரு கூட்டம் உண்டு, ஒரு பிந்தின பரலோக ராஜ்யத்தை இணைத்து தேவன் பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தின் சம்பவத்தை இணைத்து தேவன் பூமிக்குரிய ஒரு காரியத்தோடு ஒரு எஜமானனோடு அங்கே காரியத்தை சொல்லி தேவன் பேசுகிறார். அப்போ இங்க முந்தினோர் பிந்தினோர் என்று ரெண்டு குரூப் வரப்போகுது. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ரெண்டு குரூப் மாறப்போகுது. அப்போ நாம் எந்த குரூப்ல இருக்கிறோம்? நம்ம முந்தின குரூப்ல இருக்கிறோமா, நம்ம பிந்தின குரூப்ல இருக்கிறோமா? இதை நாம் தெரிந்து கொள்ளணும் முதலாவது. அப்ப தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைத்ததில் இருக்கிற இந்த வித்தியாசம் என்ன, தெரிந்து கொள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள. இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய அழைப்பை தவறாக வேறு பக்கத்தில் நாம் திருப்பி ஓடிவிடுவோம். நாம் என்ன நினைக்கிறோம்? வேலை செய்வது தேவனுக்கு பிரியம், வேலையாட்களுடைய கண்கள் தேடுகிறது. அதில் எந்த மாற்றம் அவர் ராஜ்யத்துக்கு அது அவசியமாய் இருக்கிறது. ஆனா அதை காட்டிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம் உண்டு. அதற்குள்ளதான் இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலை வித்தியாசம் இருக்கு. அதற்குள்ளதான் இந்த முந்தினோரும் பிந்தினோருக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் சும்மா இந்த 4 வகை காரியங்களை பேசி மணித்தியாலங்களை வைத்து பேசி தேவன் சும்மா உண்மைகளை பேச. தேவனுக்கு என்ன பேசுறதுக்கு ஆட்களை சும்மா இந்த பாட்டிமார் சொல்ற கதை மாதிரி 4 பேரை பிடிச்சி சும்மா கதை சொல்லுவோம். பாட்டிமார் விடுவாங்க கதை. அங்க அங்க சந்திரன்ல பாட்டி வடை சுட்டு கொண்டு இருக்கிறான். அப்படி கதை இல்லை தேவன் விட்டது. தேவன் அப்படி சொன்னாங்க, உண்மையாவே ஒரு பாட்டிலிருந்து வடை சுடுவோம். நல்லா தெரிஞ்சு கொண்டு தேவன் இல்லாதவங்க பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். தேவன் நடக்க போகிறதையும் சம்பவிக்க போகிறதையும் தான் நமக்கு உவமைகளாய் பேசுகிறது. அப்போ இனி வரப்போகிற சம்பவத்தோடு ஒப்பிட்டுத்தான் தேவன் வீட்டு எஜமானாகிய பிதாவை காண்பித்து ராஜ்யத்தை தோட்டத்தோடு இணைத்து ஆதியிலே தோட்டத்தை உருவாக்கினார். அது ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருந்தது. அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம். அவரே சொன்னா ஏதேனில் உள்ள ஜீவ கனி, அந்த கனியை உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன் வெளிப்படத்துல எழுதி வைத்துக்கா. சும்மா சாதாரண காரியம் அல்ல. அப்ப இந்த தோட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு போன அவருடைய காரியக்காரன் நான் நமக்கு தரணும் பணம். அப்ப அவருடைய காரியத்தை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆவியானவர், நம்மை குறித்து சாட்சி கொடுக்க போகிற ரத்தமும் ஆவியும் அவர்களாய் இருக்கிறாங்க பிதாவுக்கு முன்பாக என்று யோவான் எழுதி வைக்கிறார். அப்போ நம்முடைய பார்வை மாறணும். இன்னைக்கு நம்ம அழகாய் தகப்பன் வீட்டுல வந்து இருக்கிறோம், நல்ல காரியம் செய்து 2 மணித்தியாலம் ஆராதனை, அழகான ஆராதனை, நல்ல அட்டி தாம் தூமண்டி மியூசிக் இதெல்லாம் போட்டு நமக்கு நான் ஆண்டவர் பிள்ளை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வா, இதோட நம்ம நிக்கிறோம். இந்த நிலைமை தான் இஸ்ரவேலுடைய நிலைமை. நல்லா கிடைக்கும். இஸ்ரவேல் அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கலாம். இன்றைக்கு நாங்க தேவ ஜனம், ஆனா தேவனுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா? நமக்கு முந்தின கூட்டம் அவர்களுக்காய் தேவன் செய்த காரியங்கள் பலது. ஆனா அது முன்பாய் தேவன் செய்த காரியங்கள். இப்ப நானும் நீங்களும் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. நல்ல விடைய கொடுங்க. இந்த பிந்தினோர் கூட்டம் தான் அந்த கடைசி மணிக்குறியில விசேஷித்த கூட்டமாய் தேவன் தெரிந்து கொண்ட, தனக்கென்று தெரிந்து கொண்ட வேலையால் நாம் அந்த ஸ்தானத்துக்குள்ள வர விரும்புறதை ஊழியம் ஊழியம் இங்கே இந்த இடத்துல இருந்து நான் ஊழியம் செய்யறேன். அப்படி செய்தாலாவது தேவன் சொல்வார், சபாஷ் என் பிள்ளை என் தோட்டத்துல வேலை செய்யணும், அதையும் செய்யறது. இப்போ எஜமான சொல்ல, ஓகே என் தோட்டத்துக்கு போ, என் தோட்டம் ஒரு தேசத்தை சொல்லுவோம் சாதாரண, ஓகே இலங்கையில் என் தோட்டம் இருக்கிறது, போ அந்த தோட்டத்துக்கு உன்னைத்தான் நான் காரியக்காரனாய் தெரிந்து கொண்டேன், உன்னைத்தான் வேலைக்காரனாய் தெரிந்து கொண்டேன், அங்கே போ வேலை செய், அங்க போ நான் உனக்குரியதை கொடுப்பேன். அது சரிவராது. இனி போய் ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இது சரி வரும், அதுக்கு நாங்கள் ஆக்கள் வைத்திருக்கிறோம், அவங்க செய்ய நான் இங்கே தான். இன்றைக்கு இருக்கிறாங்க இப்படி ஜனங்கள், இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்கே ஊழியத்துக்குள்ள உட்படுத்துறதே இல்லை ஊழியத்தை. ஆனா அவங்களோட நீங்க பேசி பாருங்க, கதைப்பாங்க, கதையை நீங்க உங்களோட கண்ணால கண்ணீர்
அவங்க சொல்ற அவங்களுடைய நீதிகள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்களோட கண் அனுப்ப அவங்கள மாதிரி இருக்காங்க. முதல் குரூப்பமா நாங்க கஷ்டப்படலையா, நாங்க அப்படி உஷ்ணத்துல நின்று வேலை செய்தோமே, நாங்க பகல்லையே வந்தோமே, நேரத்தோட வந்தோமே, அப்படி வந்தோமே, இப்படி வந்தோமே. அப்படிதான் இன்னைக்கு நியாயம் பேசுகிற குரூப்பை சத்துரு கொண்டு விட்டுருக்கான் சபைக்குள்ள. தேவன் தோட்டத்துக்குள்ள எஜமானனுடைய கண்கள் இதை காணாமல் இருக்குமோ அதிகாலையிலே தேடுகிறது. அப்போ தேவன் நம்மை தேடுகிறவர். சகோதரன் வழி நடத்தும் போது சொன்னான், ஆதாம் பாவத்தில் விழுந்தாலும் தேடி வந்தது, தேடி வருகிறது. நன்றாய் விளையப்படும். ஆனா பாவத்தோட இருக்க ஒரு நாளும் அனுமதிக்கிறதே இல்லை. அதை நீங்க விளையப்படும். அநீதிமான நீங்க தொடர்ந்து செல்வதற்கு அவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய அது நீதிக்கு புறம்பாய் மாறி. அப்போ நம்ம அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இதை குறித்து பவுல் அவருடைய 2 அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை முதல்ல பார்த்துட்டு பின்பாக அனுப்பப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை 1-2 பேரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அதன் நமக்கு தெரிந்தபடி நான் உங்களுக்கு பேர்களை சொல்லி உங்களுக்கு காரியம் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிந்துவிடும். அதனூடாக எப்படி மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிட்டது, எப்படி நாம் அதுக்குள்ளே இருக்கிறோமா, நான் உங்கள் எதுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போறேன். ஆக முதலாவது ரோமர் 8:28 எடுங்க. யார் இந்த குரூப்? அழைக்கப்பட்டவர். தேவனால் அழைக்கப்பட்டவங்க நன்மையை பெற்றுக் கொள்றாங்க, என்ன அன்பு கூறுறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஞானத்தையும் பணத்தையும் திரளாய் பெற்றிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனிடத்தில் அவங்க அன்பா இருக்கிறாங்க. இது அழைக்கப்பட்ட குரூப். அப்ப நம்மளும் அப்படியே இருக்கலாம் என்று நம்ம நினைக்கிறோம். நாம் அப்படியே இருக்கலாம், அதால நமக்கு பிரயோஜனம் உண்டோ? ஆனா அவருடைய வேத வசனம் சொல்றது நமக்கு அவர் நன்மை செய்கிறார், எந்த மாற்றமும் இல்லை, நன்மை செய்கிறார். 2வது 29வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளே முதல்வரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். என்னத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நம்மை தெரிந்து கொண்டிருக்க அழைத்தவருடைய அழைப்பு தெரிந்து கொள்வது எங்கே நம்மை கொண்டு போய் நிறுத்தணும் என்றால் குமாரனுடைய சாயலை நானும் நீங்கள் அடையணும். அப்போ ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சீசர்கள் எப்படி இருப்பாங்க? என்ன போலவே இருப்பார். அப்ப அதான் சொன்னார், அன்புல நீங்க என்ன போலவே இருக்க. அதான் சீசர்கள் போன இடத்துல இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற முதல் பேரை அந்தியோக்கியா பட்டணத்தில் பெற்றுக்கொண்டார். அப்போ இந்த 2வது குரூப், இந்த பிஞ்சின குரூப் என்றா அவருடைய வேலையை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த குரூப் அவருடைய சாயலை தெரிந்து கொள்ள, அவருடைய சாயலுக்கு நேராகத்தான் நாம் போகணும். அப்போ இந்த சாயலை நமக்கு அதுதான் நம்மை மகிமையில கொண்டு போய் சேர்க்க போகிறது. பின்பு மகிமைப்படுத்தி இருக்கிறோம். சாதாரணமாய் நீங்க தான் இந்த பிந்தின குரூப். முந்தின குரூப்புக்கு பாருங்க, அவங்க நன்மையை பெற்று அவர்களுக்கு எல்லாம் தேவன் செய்கிறார், நன்மை இன்று வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னால, நீங்க கிறிஸ்துவுக்கு பின் தெரிந்து கொள்ளப்பட்ட குரூப், அவருடைய சாயல் கூட தெரிந்து கொள்ளுதல். அந்த சாயலுக்கு தான் தேவன் முதலாவது உங்களை அழைத்தான். பவுலை கொண்டு ஆவியானவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏவர்களை பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, இதுதான் அந்த 11வது மணி கடைசி மணி நேரத்தில் முன்னறிந்து வருகிறார். தேவன் முன்னறிந்து பிடித்த குரூப் இவங்க தான் விரைந்து செய்யணும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள விரைந்து இவர்கள் தான் கிரியை நடப்பிக்கணும். நன்றாய் விளங்கிக் கொள்ளு. ஆனா நம் சபை அதை விட்டுட்டது. நமக்கு அதான் சொல்ல நவீனமான நூதனமான சீசர்கள் நிறைந்து விட்டார். அப்ப இன்னைக்கு வந்து பிரசங்கம் என்ன, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன், அங்கே அப்படி ஆசீர்வதித்தாங்க, இப்படி தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது எப்ப ஆசீர்வதிக்கப்பட்டான்? அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நான் சொல்ல வரவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க.
அந்த ஆசீர்வாதம் எப்படியே நம்முடைய வாழ்க்கையில மாறணும் என்பதால் தேவ சித்தம். குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். குமாரன் எபிரேயர் 1 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் ஆனந்த தைலத்தினால் என்ற எல்லா சம்பூர்ணத்தினாலும் தம் குமாரனை அவர் அபிஷேகித்திருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். அப்போ அவர் நமக்கு வேலையா? அப்போ தேவன் நம்மை பார்க்கிறார். இவன் என் மகிமை, ஒரே பிறான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் அழைத்திருக்கிறேன். இப்ப இத்தனை திரளான அடையாளங்களை காண்பிக்கிறேன், இத்தனை திரளான காலங்களை இவர்களுக்கு முன்பாய் நிறுத்தி காண்பிக்கிறேன். ஆனா இவன் என்ன செய்யறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்னும் அதே சும்மா வெட்டித்தன பேச்சு, இன்னும் அதே இது. அவன் அழைக்கப்பட்ட அந்த கடைசி மணி நேரத்தை அவன் புரிந்து கொள். நமக்கு தெரியுது இயேசு 2000 வருடம் வரும், அது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதை நம்ம அறிக்கைப்படுறதுல தவறதே இல்லை. ஆனா நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டுட்டோமே. அந்த அறிக்கை பண்ணினா அந்த சாயலுக்கு ஏதுவாய் அந்த மகிமை, அந்த ஒரே பேரானுடைய சாயல் எல்லாம் நான் தரித்துக் கொள்ள, அந்த கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்துக் கொள்ளலாம். நான் எப்படி என் தெரிந்து கொள்ளுதலை அவருக்குள்ள சரிப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப 2 பேர் 1:10 எடுத்து வாசிங்க. நம்ம இதை புரிந்து கொண்டாதான் மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அழைப்பும் தெரிந்து கொள்ள. நீ அழைக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ள. நீ யூதனாய் அழைக்கப்பட இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் குமாரனாய், கிறிஸ்துவின் வேலைக்காக அழைக்கப்பட்ட. அது அவனுடைய அழைப்பு, அதுதான் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஏண்டா முதல்ல அழைப்பை தெரிந்து கொள்வதை விட்ட பேதுரு சொல்லுகிறான். அதை உறுதிப்படுத்தணும். அதுலதான் உன்னுடைய சம்பூர்ண அந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசித்து உன் எஜமானாகிய பிதாவோடு நீ சேர்ந்த காரியம் அங்கதான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 11 வருஷத்துக்கு வாத்தியம் விளங்கும் உங்களுக்கு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமென். இந்த தோட்டத்தை எஜமானன் நீங்க சரியா புரிந்து கொண்டாதான் இந்த தோட்டத்தை எஜமானனுடைய அந்த நித்தியமான தோட்டத்துல, நித்தியமான வீட்டுல, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் நான் பிரவேசிக்க முடியும். அதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து அழைத்திருக்கார். அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ன? கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக முற்குறித்திருக்கிறார். நம்மை யூதர்களுக்குள்ளாக முற்குறிக்கவில்லை, நம்மை பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி முற்குறிக்கவில்லை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இதைத்தான் தேவன் சீனாய் மலையையும் அங்கே சீயோனையும் தேவன் வேறுபடுத்தி காண்பித்து பேசுகிறார். என்ன நீங்க புரிந்து கொள்ள. அதாவது பவுலை வைத்து தேவன் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் இப்ப பேதுரு சொல்லுகிறார். இதுதான் உங்களை தெரிந்து கொள்ளுது, இதுதான் உங்களோட அழைப்பு. நம்ம இதுல நிக்கிறத விட்டுட்டோம். அப்ப நம்மளோட அழைப்பு பெரிய காரியம். மோசையோட நீங்க செய்த போல பெரிய காரியம் செய்யணும். இப்ப தேவனுக்கு செங்கடல்ல பிரிக்க வேண்டிய காரியம் இருக்கா? இப்ப தேவனுக்கு இருக்கிற பெரிய மேலான காரியம் என்ன? ஆத்தும அறுவடை. ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் ஏசாயா சொன்னார், ஆண்டவரே சொன்னார், ஆவியானவர் என் மேலே எதற்காக வந்திருக்கிறார்? அதுதான் என்னுடைய சாயல். ஆத்தும நேசர், ஆத்துமாவை குறித்த பாரம் என் சாயல். அதை நீ தரித்துக் கொள் மகனே, மகனே. அது உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல், அதுதான் உன்னுடைய அழைப்பு. அதற்காக தான் உலக தோட்டம் முன்பாய் தெரிந்து உன் தாயின் கருவில் வைத்து உன்னை விசித்திர வினோதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நான் உருவாக்கி நீ அழிந்து கெட்டு போய் சும்மா இருந்தோம்னா கொண்டு சேர்த்துட்டு அந்த கடைசி டைம்ல உன்னை நான் முந்தைய அனுப்பையில, முதல் குரூப்ல அனுப்பையில, 6 மணி நேரத்தை அனுப்பையில, உன்னை அடுத்ததாய் 9 மணிக்கு அனுப்பையில, 12 மணிக்கு அனுப்பையில, உன்னை 11ஆவது மணி நேரத்துக்கு கடைசி குரூப்ல நான் சேர்த்திருக்கேன். எதற்கு? உன் எஜமானனாகிய பிதாவினுடைய சித்தத்தை செய்ய. இதுதான் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு. இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள அழைப்பு நம்முடைய பார்வை மாறி. முதலாவது நீங்க இதை தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். இதை புரிந்து கொள்ளாதபடியால தான் தேவன் அங்கே 4 வகை ஊழியர்களை பிரித்து காண்பித்து பேசுகிறார். அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள
பாருங்க, இது நம்ம 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு சொல்ற அடுத்த காரியத்தை பாருங்க. இவ்விதமாய் நம்முடைய அதான் வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்து உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். ஆமென். இதைத்தான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டேன். இப்ப நீங்க அறிந்திருக்கிற சத்தியம் இதைத்தான் சபை முதலாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு மூட்டணும். இன்றைக்கு வேற ஏதோ ஊட்டி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவ விட்டு விலக்குற காரியம், ஆவியானவரை தூரப்படுத்துகிற காரியம், ராஜ்யத்துக்கு உட்படுத்தாத காரியம், பிதாவை முகம் சுளிக்கப்படுகிற காரியத்துக்கு நேராக சபைகளை நடத்துறபடியாலதான் தேவ பிள்ளைகளுக்குரிய தெரிந்து கொள்வது அவருக்கு தெரிவதே இல்லை. அழைப்பு தெரிவதே இல்லை. இப்போ சாமுவேல் இடத்துல தேவன் சொல்லுகிறார், போ என் ஜனங்களுடைய கூக்குரலத்தை வந்தபடியால நான் ஒரு ராஜாவை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சாமுவேல் தேடி போவேன். சாமுவேலை தேடி சவுல் வருகிறான். தேவனை சொல்கிறார், இவனை ராஜாவை ஜனங்களுக்கு எமி. தேவன் அனுப்பினவன் தோற்று போகிறான். இப்போ தேவன் பின்பாய் சொல்லுகிறார், நான் இவனை தள்ளிட்டேன். இப்போ எனக்கு இதயத்துக்கு பிரியமானவனை நான் தெரிந்து கொண்டேன். நீங்களும் நானும் அவருடைய இதயத்துக்கு பிரியமாய் ரத்தம் சிந்தி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த சந்ததி அடிவாங்கிச்சு. ஆனா தேவன் எனக்கும் உங்களுக்கு கிருபை என்றதான் கடந்த வாரம் இந்த ரத்தத்தின் தன்மைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆவியை தந்திருக்கிறார். ஏன்னா நீங்க குமாரனுக்குள்ள விசேஷித்த விதமாய் கர்த்தர் உங்களை கடைசி நேரத்தில் தெரிந்து கொண்ட ஜன கூட்டம். ஆனா சோர்ந்து போய் படுத்திருக்கிற சோர மார்க்கமாய் நடக்கிற கூட்டம். ஆனா பேரோ நாங்க கிறிஸ்துவையுடையவர்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டு எங்களுக்கு இருக்கிற பெரியவர் உண்மை. ஆனா அதுக்குரிய சாயல் இருக்கா? தெரிந்து கொள்வதற்குரிய அந்த அழைப்புக்குரிய கிரியவனக்குள்ள இருக்குதா? இல்ல. விளங்குதா? நீங்க எங்க தவறுங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஆவியானவர்களை எங்க பார்க்கிறா? அதிகாலையில் திரும்பி பார்க்கிறா. 6 மணிக்கு வேலை, 5:30 எழும்புகிறான், பார்த்தா வேலைக்கு போயிட்டான். வந்து லேட்டா வந்தா ஒரு குடும்ப ஜபம் இல்லை, ஒரு வீட்டுல தனி ஜபம் இல்லை, டயர்ட். அப்பா தெரியப்படுத்தணும். ஆனா யாரு கிறிஸ்துவின் சாயலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேலைக்கு கொடுக்கிறார். வேலைக்கு கொடுக்கிறத தேவனுக்கு நம்ம கொடுக்கிறது இல்லை. ஆனா கிறிஸ்து அப்படி இல்லையே. அதிகாலையில பிதாவோட உறவாட அவர் எழுந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களை தெரிந்து கொள்வது பிள்ளையா மாறுது. நம்மகிட்ட அதுக்கு நிறைய வியாக்கியங்கள் வைத்து வேலை பிசி பாருங்க. வேலை விட்டா இந்த தேசத்துல வாழ முடியுமா? உன்னை வாழ வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்படையில. சீசபெல்ல காலடியில தான் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. நாம் எங்கே பார்க்கிறோம்? நாம் தெரிந்து கொள்வதில் பிழைத்து போய்விட்டது. இன்றைக்கு 2000 வருடங்கள் தாண்டி நம்முடைய அழைப்பு பிழைத்து போய்விட்டது. தேவன் நம்மை திருப்ப விரும்புகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ அழைத்த சவுலை பார்த்து சொல்ல ஒரு கிருபையை விளக்கிட்டவனை விட்டு அழைக்கப்பட்ட இஸ்ரவேலை விட்டு கிருபை, அதாவது தேவன் இந்த ரட்சிப்பின் கிருபையை விளக்கினபடினால, இதே கடினப்பட்டபடினால எனக்கு முழக்கம் 11 மணி நேரத்தில் இருக்கிற விடுதலை கிடைத்திருக்கு, ரட்சிப்பு கிடைத்திருக்கு, வேலையாட்கள் என்கிற ஸ்தானம் ஆசாரியத்துவம் கிடைத்திருக்கு. இப்போ தேவன் மோசேயை சந்திக்கிறார். மோசே தேவன் அனுப்பும் பொழுது மோசே தேவனோடு என்னால் முடியாது என்று வாதிடுகிறான். அதன் நிமித்தமாய் அவன் சகோதரனாய் ஆரோன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அழைப்பு நிமித்தம் தேவன் உன் சகோதர சகோதரியை ரட்சிப்பேன் என்று வாக்குறுதி பண்ணி இருக்கிறாரே. அந்த அழைப்பு நித்திய அழைப்பு என்று தேவனே வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிஞ்சு கொள்ளணும். நாம் எந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மோசேயும் ஆரோனும் தவறினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை. அதை காட்டிலும் மேல இரத்தத்தை சிந்தி
அவனுக்கு அனுதினமும் பரிகாரம் செய்து நன்மைகளை பேசி தெரிந்து தன் குமாரன் சாயல் என் மகன் நடப்பாள் என்றார். மகன் மகளுடைய சாயல் உலகத்து சாயல், பாபிலோன் சாயல், பாபிலோனுடைய பூச்சி, பாபிலோனுடைய மேக்கம். அதுக்கு வியாப்தி பாவ பார்க்கல பாருங்க. நகைகள் உருவாக்கப்பட்ட வரலாறு தெரியுமோ? ஏனோக்கின் புத்தகத்தை எடுத்து வாசிப்பா. முதலாவது தள்ளப்பட்ட அசசேல் என்கிற தூரன் அவன்தான் மனிதர்களுக்கு இந்த நகைகளை தேவன் விலக்கி வைத்ததை செய்யும்படி என்று அவன் அப்படியாக அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டபடி நான் கற்றுக் கொடுக்கிறான். நாள் பார்க்கிறதை கற்றுக் கொடுக்கிறான், நட்சத்திரங்களை காலங்களை சாத்திரம் பார்க்கிறதை கற்றுக் கொடுக்கிறான். ஆகவே ஆண்டவர் கடிந்து கொண்டார். குறி சொல்ல, குறி பார்க்காத, நாள் பார்க்காத, நட்சத்திரம் பார்க்காத, இந்த நட்சத்திரமான அந்த ரெம்பாங்கிற சிறுவத்தை நீ சுமக்கிறது என்ன? அதை நான் சுமந்துட்டு என் பணிவிடவன வாந்தியும் நசனுமா இருந்து கொண்டு ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன் கிறிஸ்துக்கு அந்த ஆண்டவர் சொல்லுவா, நீ பொய். எங்கே நிற்கிறோம் பிள்ளைகள்? யோசிச்சு பாருங்க. ஏன் இத்தனை தாறுமாறு? இத்தனை வருடம் கிறிஸ்துவை கொண்டாட வேண்டிய நமக்குள்ள ஏன் இவ்வளவு தாறுமாறு கீழ்த்தரமான கிரியைகள்? கிறிஸ்தவர்களுக்குள்ள நாம் வெளியாக்களை கதைக்க ஆக பவுல் சொல்லுகிறார், உனக்கு பேயோடு கிறிஸ்துவின் பந்தியோடு உனக்கு ஐக்கியப்பட முடியாதே. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் தேவன் எனக்கு என்ன தெரிந்து கொள்ளுதலை அழைப்பை நம்ம எங்கே வைத்து பார்த்து பழகிட்டோம் என்று சொன்னான். நம்முடைய பார்வை அங்க போயிட்டு கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க. இப்ப எலியாவை தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறான். எலியாவின் தேவன் என்று சொல்லுகிறான். ஆனா எலியா பாதையை விட்டுட்டு போயிட்டானே. என்ன எடு? அது தற்கொலை செய்ததுக்கு சமமா போயிட்டது. என்ன எடுத்துக்கொள்ளும்? ஆனால் தேவன் எடுத்தாலே பரலோகத்துக்கு எலியாவை. ஆனா இந்த நாட்களை கிறிஸ்துக்குள்ள நீ நான் தற்கொலை செய்யலாமோ? யோசிச்சு பாருங்க. அப்ப அழைத்த எலிசா அவன் செய்ய வேண்டிய ரெட்டிப்பா செய்து முடிக்கிறான். அது அந்த அழைப்பு. ஆனா இப்ப தேவன் அழைக்கிற அழைப்பு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள, அவருக்குள்ள நீங்க எல்லாம் செய்யணும். அவரை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவர் எதையெல்லாம் நமக்கு தம்முடைய ஜீவ வார்த்தையாய் ஆவியை கொண்டு விளங்கி அந்த வார்த்தை தான் உங்களுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். அதுக்குள்ள நீங்க உங்களை கொண்டு இணைத்து பிக்ஸ் பண்ணினாத்தான் அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். அப்போ 12 பேரை இரவிரவா ஜெபம் பண்ணி தேவன் அழைத்தாரு, தேடி போய் அழைத்தாரு. அழைத்தல ஒன்று காட்டி கொடுத்து 4 செத்து போயிட்டுது. தேவன் தடுக்கலையே. ஏன் ரத்தம்? அங்கே தேவன் அதை அவனை தெரிந்து கொண்டான் இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு. அப்ப தேவனுடைய நீதி நியாயங்களை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அதையெல்லாம் தாண்டி நம்மை தேவன் விசேஷித்த ஒரு பகுதியில் வைத்து நம்மை அழைத்திருந்தால், நம்ம அழைக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலருக்கு ஒப்பாக, அந்த சீசர் கூட்டத்துக்கு ஒப்பாக வேலை செய்ய நம்மை அழைத்திருந்தால் நான் அடிக்கடி அப்படி வசனங்களை நீங்க பார்க்கலாம். அப்படி சீசர் சொன்னா என்ன போலவே நீங்க இருங்க, உங்க எஜமானன் எப்படி அப்படி இருங்க, உங்க குருவை போல நீங்க இருங்க. ஏன் அதெல்லாம் சொல்லணும்? அப்போ நீங்க என்னோட கூட இருப்பீங்க, நான் இருக்க இடத்துல இருப்பீங்க. நான் ஒரு நியாயாதிபதியாக, நீங்க 12 பேர் என்னோட நியாயாதிபதி. அந்த இடத்தை பிடிக்கத்தான் பவுல் வருகிறான். பவுலை தேவன் தெரிந்து கொள்கிறார். இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறான். கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவர்கள் அழைக்கப்பட்டு பின்பாக அந்த தெரிந்து கொள்வதிலே இணைக்கப்பட்டவர். இதாலதான் பேதுரு எழுதுகிறார், அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நன்றாக நீங்க ஜாக்கிரதையாக அறிந்து கொள்ளணும், பிடித்துக் கொள்ளணும். அதுல நீங்க உறுதியா நிற்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் அதுல உறுதியே இல்லை. நம்ம ஒரு பணத்துக்கு நம்ம ஆண்டரை காட்டி கொடுக்கணும். இப்ப யூதாஸ் கிடையாது, நம்ம ஆண்டவர் எத்தனை இடத்துல காட்டி கொடுக்கணும், எத்தனை இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்யணும். யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நம்ம கொடுக்கல, தேவனை காட்டி கொடுக்கணும். தேவன் உறவாட வேண்டியதை நம்ம உறவாடல, தேவனை காட்டி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்து போட்டு நம்ம யூதாசை பற்றி கதைக்கலாம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பும் தவறாய் போய்விட்டது. ஆகவேதான் இப்ப அடுத்த அப்போஸ்தலனாகிய பாருங்க பவுல் சொல்றார், பிலிப்பியர் 3:14 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் இதுதான் நம்முடைய பரம் அழைப்பு. அழகாக எழுதி வைத்திருக்காங்க ஆவியானவர். கிறிஸ்து இயேசுவுக்குள்
அழைப்பு, நம்மை தெரிந்து கொள்ளுதல். அதைத்தான் நான் ஆசையா அப்படி கோடுகிறேன். ஆனா பவுல் செய்யாத ஊழியமா? பவுலை கொண்டு கர்த்தர் நடப்பிக்காத அற்புத அடையாளங்களா? இல்லையே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லையே. நேற்றைய நாள் நாங்கள் ஜெப கூட்டத்தில் ஜெபித்தோமே, யோசிச்சு பாருங்க. மனதளித்து ஓடினவன் எல்லாம் எப்படி மாறிட்டான். கிறிஸ்துவிட அந்த சாயலை புரிந்தவன் தான் எழுத முடியும். அதை விட்டு அது உறுதியா இருங்க. அதை விட்டு அப்ப இந்த எஜமானனாகிய பிதாவோடு நீங்க இணைக்கப்படுவீங்க. அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமே. ஏன்னா அங்க ஊழியம் செய்த குரூப் வந்து விட்டாங்க. ஆண்டவர் அக்கிரம செய்த விட்டு விலகி போய் தேவனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பான கிரியா உனக்குள்ள இருக்கே இல்லை. தேவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவர். தேவன் வழியை நீங்க நோக்கி பார்க்கணும். தேவன் எதற்காக தன் தோட்டத்தை ஸ்தாபித்து வேலையாட்களை அனுப்புகிறார்? அவரை சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ வன்கண்ணா இருக்கலாம், நீயா கொடுக்க போறா? இல்லையே, நீ கொடுக்கிறது இல்லையே. கொடுப்பவன் நான். அதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு தோட்டத்துக்கு ஒரு இன்சார்ஜ் ஒவ்வொரு மனிதனை வைக்கிறது. அவர்தான் அவங்களை குறித்து வேலையாட்கள் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அங்க சொல்ற, போய் நீயே இப்ப கொடு. இப்போ யாருக்கு நம்மை கணக்கு லிஸ்ட் கேட்க போறது? இயேசு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இயேசுக்குள்ள அவருடைய வேலையாட்கள், அவரை சொன்ன ஸ்தானாதிபதிகள் வாயின் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். அப்ப ஊழியக்காரர், அதான் தீர்க்கதரிசிக்குரிய, நீங்க தீர்க்கதரிசிக்குரிய அடைவீங்க. அவருடைய சீசன்ல ஒரு தண்ணி கொடுத்தால தேவன் செய்வார். ஏன் இதெல்லாம் தேவன் எழுதி வைக்கணும்? ஒருவன் அவனை சொல்லுறான், என் ஊழியக்காரன் சத்தத்தை கேட்ட என் சத்தத்தை கேட்கிறான், அப்படி என் பிதாவின் சத்தத்தை கேட்கிறான். இன்னைக்கு சாத்தான் மாற்றி ஊழியக்காரனுக்கு விரோதமா, நல்ல ஊழியக்காரனுக்கு விரோதம் நம்ம ஏன் கணக்க பண்ணுறோம்? அப்போ நம்முடைய தெரிந்து கொள்ள அழைப்பும் நம்ம அங்க ஆதி நாட்கள் நம்முடைய யூதர் சகோதரர்கள் தெசலோனிக்கேல பவுல் என்ன எழுதுகிறார்? பக்க வழியே வந்த கள்ள சோதனை. யோசிச்சு பாருங்க, சுண்ணத்துக்காக. அப்போ நமக்கு விலங்கு பரிசை சல்சேர் ஆண்டவரை கடிந்து கொண்டார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். என்னுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் தான் தேவன் எங்கே ஊமைகளாய் சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார். நீ அதுக்கு எப்படி இருக்க? அப்ப நமக்கு ஒரு எஜமானன் உடைய, நீங்க யோசிக்கணும், ஒரு எஜமானன் கீழே நான் வந்து நிற்கிறேன். அப்பா பிள்ளை உறவு இருந்தாலும் அதை காட்டில் இன்னொரு உறவை தேவன் விரும்புகிறான். அதான் அதிகாலையில் ஊழியக்காரன் தேடி தேவன் போய் பேசுகிறார். தேவன் பேசுவான், சத்தத்தில் வார்த்தையாக பேசுவான். இதுதான் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டியது, இதை கொடு, இந்த பணத்தை கொடு, இதில் ஜீவன் உண்டு. ஒரு நிறுத்தம், என் நிறுத்தத்தினால் அதான் அந்த மன்னா ஒரு உமராளர் அந்த வசனம் அதிகாலையில் தேடி போறார். தேவன் உண்டு சும்மா தேவனுக்கு ஏன் அதுல ஒரு மணி ஒரு கடைசி ஒரு மணி சொல்ல தேவனுடைய அந்த இலக்கத்தை நமக்கு இந்த மொழிபெயர்க்கப்பட்டபடியால் சில காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மேலோட்டமாக உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்காம ஆழமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க வளரணும். நீங்க அவருடைய வேலை ஆட்களாய் அவருக்கு போய் இதுக்கு தான் என்ன பிடிச்சி உலக தோட்டம் முன்பாக ஊழியர் என்ற முத்திரை எனக்கு தந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள என்ன கிறிஸ்து ஊழியம் செய்ய வந்தாரே, அப்ப அவருக்குள்ள நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனே, அது என்னுடைய கிறிஸ்துவின் சாயல நான் ஆத்மாவை குறித்து ஓடணும், ஆத்மாவுக்கு சொல்லணும். இல்ல அதை செய்தவர்களோட அதுல கை கோர்த்து இணைந்து போகணும். அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா எப்படி சொன்னாங்க? அழைப்பு பார்த்தீங்களா? அப்பா எனக்கு எப்படி சபையை கட்ட முடியும்? எப்படி நீ ஒரு சபைக்காய் பவுல் எத்தனை ஆத்துமாக்களை பிரயாசப்பட்டு தான் சபையை கட்டுகிறோம். இப்ப நமக்கு இப்ப நவீன எப்படின்னா களவெடுக்க 500 எடுத்துக்கொண்டு இதாவே இந்த 200 நாள் உங்களுடைய ராஜ்யத்துல வந்து நிற்போம். ஹல்லேலூயா. நடக்குமா? நடக்காது. இந்த இடத்துல அவனால எழும்பி இதுல 10 கொண்டு போனா அவனும் அந்த 10 நாசமா போயிடும். அது தேவ சத்தியம். யோவானை சொல்லுகிறான், அவன் இடவதற்கு விட போயிட்டான். அப்படி நீங்க இருக்காது. அது உங்களோட அழைப்பில், அது உங்களை தெரிந்து கொள்வதில் இல்லை. உங்களை அழைத்தவர் உங்களை மகிமைப்படுத்த அழைத்து இருக்கிறார். குமாரன் சாயலுக்கு ஆகியதான் அவர் வேண்டிக் கொள்வது, பிதாவே ஆதியிலே நீர் எனக்கு கொடுத்த மகிமை இவர்கள் காணும்படினா இதே அதே மகிமை இவர்களுக்கும் கொடு. அதுதான் நம்ம தெரிந்து கொள்வதில் அழைப்பா இருக்கு. சும்மா நம்ம இதன்று கொண்டு மோசே போல எலியாவை போல, எலியா பாதலை விட்டு போயிட்டான். மோசே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. உன்னை அதுக்கு அழைக்கல. கிறிஸ்து ஜெயமாய் ஓடி முடித்தார். ஆகிய பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை
கொண்டே ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்படாதான் கிறிஸ்து போட போறது. அதை தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துக்குள்ளாய் விடவே இல்லை. அதான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் பிடிக்க ஆசையாய் தொடர்கிறேன். முன்னானவைகளை எல்லாம் தள்ளி பின்னாலே தள்ளி முன்னானவைகளை நோக்கி அந்த கிறிஸ்துவின் சிலுவை ஓடிக்கொண்டிருக்கப்பா. சைட்ல அற்புதம் நடக்குது, இங்க நடக்குது, ஆத்மால எல்லாம் நடக்குது. ஆனா என்னுடைய தெரிந்து கொள்கிறேன் கிறிஸ்து. நான் சொல்லுகிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்ற என்ன பின்பற்றா கிறிஸ்துவின் சாயலை அப்படியே பூமியில கொண்டு வந்தோம். இதுக்கு தான் என்னை உங்களை அழைக்க. அப்ப நீங்க ஒரு அவிசுவாசி மத்தியில போன உங்களை தெரிந்து கொள்வதில்லை, நீங்க உறுதிப்படுத்தணும். அதை கொண்டு அசதியா இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க அது பிரச்சனை யாருமே போடுங்க சினிமா பண்ணுறேன். நீங்க பிரதர் இதை நான் கேட்கிறேன் இல்லை, இது எனக்கு கஷ்டம், நிப்பாட்டுறீங்களா சொல்லிடுறேன். ஒரு பஸ்ல வாரீங்களா இல்ல ஒரு இதுல போறீங்களா ஒரு வேன்ல போறீங்களா எடுத்து போற சொல்லிடுறேன். அப்பா சினிமா பாட்டு போடாத ஒன்றும் போடாத அதை நான் கேட்கறது முடிஞ்சா நீ வந்து எங்களை ஏற்றி கொண்டு போய் இல்லை வேணும். ஏன் அது நம்மளோட அழைப்பு, நம்ம தெரிந்து கொள்ளுது. கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்களை போய் தன்னை மிடப்படுத்த மாட்டாரு. அப்ப நீங்க இந்த அழைப்பை தெரிந்து கொள்ள சரியா உறுதிப்படுத்தாதபடியால் உங்களை தேவன் அழைத்த அந்த விசேஷத்தை உங்களுக்கு அதை வைத்திருக்கிறான். அந்த கடைசி மணித்துறையில் அழைத்து எனக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிறது. அதை அவர்கள் அத்தனை கஷ்டப்பட்டு அத்தனை பாடுபட்டு செய்த கிரியைகளுக்கு ஒப்பான பலனை நமக்கு வைத்திருக்கிறான். அதைத்தான் சீசன் அவர்கள் முந்தி பாடுபட்டார்கள், அதன் பலனை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் தேவனை சொல்லுகிறார். விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், உங்களோட பார்வையை மாற்றி ஓடாதீங்க. இதுதான் உங்களோட அழைப்பு. முதலாவது இதை உறுதிப்படுத்தணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள யார், நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிறேன், என் தெரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவுக்குள்ள என்ன. அதான் உலகத்து ஆசைகளை நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடைய கொடுத்தேன். என்ன பாருங்க, பவுல் எல்லாத்தையும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு ஏன் நினைக்கணும்? நீங்க அழகா வேதத்தை தியானிச்சு அதான் தெரிந்து கொள்ள நான் முடிஞ்ச. ஏன் பேதுரு பிள்ளைகளே, நம்ம இந்த தேசத்துல இந்த பூமியில பரதேசி, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நம்ம நியாய தீர்க்கிறவர் இருக்கிறார், பயத்தோடு நடக்க ஏன் இதெல்லாம் எழுதிக்கணும்? பேதுரு அந்த வேலைக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டு, என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குமா? நமக்கு அந்த போட் கிடைக்குமா? 153 மீனோட பெரிய போ அப்படியே விட்டு வந்த தருகிறான், விலையை தருகிறான். அதை கேட்ட பேதுரு இப்பொழுது நான் பரதேசி எப்படி மாறிட்டுது? அப்ப கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து தன் சகல மகிமை திறந்து பரதேசிய போல வந்ததால நான் கிறிஸ்துக்குள்ள அப்படி வாழ பழகணும். ஆனா கிறிஸ்துவன் அப்படியே வாழ தேவன் ஆசீர்வதிப்பார். கூடிய சகல உண்ணவும் உடுத்தம் இருக்காம கொடுப்பது சர்வ நிச்சயமே, மற்றவனுடைய ஆசீர்வாதம் சர்வ நிச்சயம். ஆனா உன் அழைப்பை தெரிந்து கொள்ள நீ விட்டுட்டு அதை பிடித்து அது உன்னை கொண்டு போய் தவறான வழியில் நடத்திவிடும் மகனை. அதைத்தான் தேவன் இந்த ஊமையை சொல்லிவிட்டு முந்தினோர், நீங்க முந்தினோர்கள், நீங்க பிந்தினவர்கள், அவர்களை முந்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கு. நல்லா நினைவுபடுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் நீதிமான். உங்களுக்கு ஒரு பலி செலுத்தப்பட்ட ஆயிற்று. உங்களை ஒரு பலியால் அவர் எல்லாத்தையும் உங்களை ஒப்புரவாக்கி சமாதான காரணமே உண்டாக்கி இருக்கிறார். நிஜமானது. நீங்க அவர் வீட்டில் வேலை செய்யாம யார் வேலை செய்கிறது? நமக்கு அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு நமக்கு டைமே இல்லை. ஊழியத்தை குறிச்ச கரிசனை நமக்கு நம்ம பிள்ளைகள் அதுல எந்த அதை நம்ம விட்டு கொடுக்கறதே இல்லை. அதை நம்ம விடவும் முடியாது. பிள்ளைகளுக்கு நம்ம நல்லா விட்டு இன்னைக்கு அப்படிதான் பிரச்சனை. நீங்க பிள்ளைகள் பாருங்க, நல்லா விட்டுறாங்க, நல்லா அலங்கரிக்கணும். அவன் 10 போட்டு நல்லா காப்பு போட்டு நீங்க 20 போட்டு வாங்க. ஒரு சகோதரனும் சகோதரி, அப்ப அங்க சகோதரன் தண்ட மனைவி அலங்கரிக்கிறான்னு சொல்லி டக்கண்டு அண்ணன் என்ன அப்படிதான் 4 பேர் இப்படி போடும். ஒரே கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதை கேட்க நமக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் நேற்று அந்த சகோதரன் சொல்லி கொண்டு அம்பானியோட திருமணம் 5000 கோடியா. நான் உடனே சொன்னேன், எங்கேயோ ஸ்ரீலங்காவில் 42 மில்லியனுக்கு ஏதோ அங்க திருமணம் செய்ய போறாங்க. நான் சொன்னேன், அது 10 நமக்கு தந்தா நம்ம சந்திக்கு சந்தி ஒரு சபை எடுத்துடலாமே. கர்த்தருக்கு தேவராஜ்யம் தேவையோடு இருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், எஜமான தேடுகிறான். அடுக்கும் மனுக்கும் வேலையாக்க ஏன் பண்ண நான் போக மாட்டேன். நம்மளோட பிள்ளை இதே நம்மளோட வாழ்க்கையா நம்மளோட பிராக்டிஸா போனபடியால தேவனால நம்ம கொண்டு எதுவும் செய்ய முடியல. முதலாவது நீங்க கிறிஸ்துக்குள்ள அவருடைய சீசர்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தினாங்க.
ஆகவேதான் பேதுருவால் அப்படி எழுத முடிந்தது. ஆகவேதான் பவுலால் அதை எழுத முடிந்தது. அதைத்தான் ஆவியானவர் நமக்கு திருவிழம் பற்றுகிறார். இதை நீங்க பிடிச்சுக்கொள்ள. உங்களை அழைத்த நேரத்தை ஆண்டு ஆதி நாட்கள கிறிஸ்தவ கொண்டு சிங்கங்களுக்கு மிருகங்களுக்குள்ளே போட்டு கொண்டாங்க, அடிச்சாங்க, அப்படியே லைன்ல கட்டி வைத்து நெருப்பு கொண்டு அப்படியெல்லாம் உங்களை ஆண்டு அழைக்கலையே. எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் தந்து இப்ப நினைத்தோடத்து போறது ஃபிளைட், இங்கேருந்து அங்க போறது நமக்கு கார். அந்த நாட்டில் பவுல் கப்பல் பார்த்துட்டு இருக்க, மழை வந்தா கப்பல் வரா, ஒரு பட்டணத்துல போய் ஒதுங்க, யாரும் வீட்லயாவது போய் சாப்பாடு தாங்கப்பா அவங்களோட இருக்கிறேன் அவங்களுக்கு போய் சுயசம். இந்த காலத்துல நானும் நீங்கள் இல்ல பிள்ளைகள். பவுலுக்கு இருந்தது 2 உருமாலும், ஒரு கட்சி கட்சி தலைக்கு கட்ட உருமால். அதோட நான் சொன்னேன், இந்த வஸ்திரத்தை விட்டு அந்த ஒரு வஸ்திரம் தான் பயன் இருக்காது, பழசா போதும் எடுத்துட்டு வா தீமோத்தேயுன்னு சொல்லி எழுதி வைக்கும். ஆனா அவன் செய்த ஊழியமும். ஆனா பவுல குறிச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் அப்பா பெரிய கப்பல் ஸ்தாபனத்துக்கு தொழிலாளியம். அந்த நாட்களில் அவன் வைத்திருந்த கப்பல் எத்தனையோ கோடி. அப்படிப்பட்ட பவுல் ஆசையாய் தொடர்கிறேன், லாபமும் நஷ்டமும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்றது போல நம்முடைய சிந்த மாறன். கிறிஸ்து பாருங்க, பிதாவே அதை கொள்ளையாடின பொருளாக நினைக்கவே இல்லை. நினைச்சுதான் நான் சர்வத்தை உண்டாக்க என்ன பண்ண நான் போக முடியாது. பிதாவே, ஒரு மனிதனை நீர் ஆறாம கூட உருவாக்கி ஒரு மனிதன் அவனை கொண்டு நீர் செய்ய எப்படி இருந்திருக்கு? இது ஒரு தொடர் கதையா வந்திருக்குமே. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம சிந்த நம்ம தெரிந்து கொடுத்தல் பிள்ளையா போயிட்டு கிறிஸ்துவின் சாயம் விட்டு நம்ம பிரிக்கப்பட்டுட்டோமே. இதைத்தான் ஆதியில கட் பண்ணி விட்டு அந்த தோட்டத்துல வைத்து சாயம் போயிட்டு, தகப்பனோட உறவு போயிட்டு, ஆவியான உறவு போயிட்டு, நீங்க சாயலை விட்டுட்டு நீங்க ஆவியானவரே ஏசப்பா ஏசப்பாண்டா நன்மையை கொடுப்பான். வேண்டாம், நீங்க அந்த நாமத்துல நேசிக்கிறீங்க, நன்மவன். ஆனா கடைசி நாளைக்கு பரிதாபமா நானும் நீங்களை நிற்க கூடாண்டுதான் ஆண்டவர் நமக்கு திருமணம் பட்டது. நானும் நீங்கள் அழைக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ள. அந்த அழைப்பு ஒரு நாள் நீங்க மறக்க கூடாது. நானும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துக்குள்ள. குமாரனாகவும் இருந்தால் பிதாவின் வீட்டில் வேலைக்காரனாகவும் இருந்தார். இதுதான் பிதாவுக்கு பிரியம். நீங்க அவருக்கு பிள்ளைகளாகவும் இருக்கணும், அவருடைய வேலையும் செய்யணும். வேலை செய்ய பாருங்க, ஜெபிக்கலாம். எத்தனை இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்கலாம், உபாசம் கூடி. எத்தனை இந்த தேசத்தில் இருக்கிறதுக்கா ஒரு நாள் எல்லாரும் கூடி வாங்க ஜெபிப்போம். யார் வருவீங்க? 4 பேர். அன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றதுக்கு அதே 4 பேர் தான். இன்றைக்கு சிறுவாமில 4 பேர். இந்த 4 பேரையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த 4 பேர் தான் இன்னைக்கு தூக்குறோம். எல்லாரும் திமிர்வாதம் பிடிச்சி படுத்து கிடக்குறீங்க, இந்த 4 பேர் தான் ஜெபத்தில் தூக்கி கொண்டு வாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபம். நேற்று ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், ஆவியார் இதயத்தில் டக்குன்னு எனக்கு அதை போட்டு காண்பித்தார். 4 பேர் தான் சிறுவாமில தேவனுடைய வேலையாக. சகோதரிமார், சில சகோதரிமார் கூடி ஜெபிக்கிறார்கள். அன்றைக்கு சொன்னதை இன்று வரைக்கும் கை கொண்டு சேர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு யாக்கேல உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாற்றம் இல்லை. அப்போ பாருங்க, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை அழைப்பை நம்ம விடவே கூடாது. எங்களால் முடியும். ஒரு பிரதர் ஜெபக்கூட்டத்தை கொஞ்சம் டைம் வச்சு இந்த நாளில் வச்சுக்கிறேன், நாங்கள் எல்லாரும் வரலாமே, அப்படி யாராவது சொல்றீங்களா? இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்தா வேலை இருந்தாலும் அடிச்சு தட்டி போட்டு அப்பாயின்மெண்ட் முன்னுக்கு போய் நின்று செய்யணுமே. அப்போ ஆதி நாட்டில் நான் வேலை செய்யக்குள்ள எனக்கு நல்ல ஞாபகம். நானும் பிரதரும் எங்களோட ஓனர் சொன்னோம், வியாழக்கிழமையில எங்களுக்கு ஜெபம். அப்போ வியாழக்கிழமையில ஜெபம் கொடுத்தோம். நாங்கள் 2 மணிக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ரா வேலை எடுத்தா நாங்கள் வரவே மாட்டேன். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையே வேணாம். அவன் முதல் கத்தி அப்படின்னா அதுக்கு பின்னால் சொன்னான் 2 மணி. அவன் சொல்லுவான், ஓகே 12 1 மணி வேலை நீங்க போயிட்டு போயிருங்க, நீங்க 2 ஜெபிக்க போகணும், எனக்கு சேர்த்து ஜெபிங்க. பாருங்க, தேவன் தயவை உண்டு பண்ணுங்க. அப்போ நம்ம ஒரு நாளும் அதை விட்டுறவே கூடாது. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம அதை சொல்லணும், வேலை செய்யற எல்லாருக்கும் சொல்லணும், ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு அனுப்பினா பாருங்க, என் மனைவி ஒரு வீட்டில் அங்கே வேலைக்கு போவாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல், ஒரு மாதத்துக்கு முதல் அந்த தாய்க்கு இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அதுக்காக கேன்சர் உள்ளத்தண்டில் அந்த ஒரு மகன் தான் தகப்பன் பிடிக்கி போயிட்டா. அப்போது அவர் தான் வேலைக்கு கூப்பிட்டது. அந்த அவர் வேலை செய்ய வேலையை போயிட்டு அந்த மகனை பார்த்தோன்னே அவர் சொன்னா, என்கிட்ட வந்து சொன்னா, என்னுடைய பிள்ளை ஏனோக்கை பார்க்கறது போல எனக்கு உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிட்டு. ஒரு சிரிப்பு இல்லை, இது இல்லை, அம்மா எப்படி எழுதி போயிட்டா.
மாலையிட்டு போறான். அப்ப இவன் அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டு ஜெபிச்சான். அவன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி தெளிச்சு அவன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா இந்த சனிக்கிழமை அங்கே போக தாய் வந்து இருக்கிறான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம், அந்த உள்ளந்தண்டில். ஆனால் வீட்டை போயிட்டு வரது சான்ஸே இல்லை, அவன் அப்படியே போக முடியாது. அப்போ இவ போய் இதன்று உடனே இவ சொல்லிக்கிறா, சினோரா உனக்காக ஜெபிச்சு வசுட்டாமையா, எனக்கு நடந்தது அதிசயம், நான் வர்றதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை வீட்டை திரும்பி வாரத்துக்கு. 63 வயசு. அப்போ இவ சொல்லிக்கிறேன், அப்படி என்னுடைய கணவர் இப்படி பஸ்தோரையாக இருக்கிறேன், அப்போ நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பாருங்க, நம்ம போகிற இடத்துலையும் நம்மளை தேவன் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாய் விதையோட மகன் அவன் வந்து கேட்கவே இல்லை. அவன் அழுது கொண்டு பிள்ளையை கொண்டு போய் புதைக்கிறதை கொண்டு வரான். ஆனால் மனது உருகி தேவனே போய் தொட்டு அவனை ஜீவனோடு எடுத்துக்கணும். அப்போ நீங்க போன அந்த இடத்துல ஜீவன் கிரியை செய்ய, நீங்க போன கிறிஸ்துவின் சாயல் கிரியை செய்ய. நான் யாரையும் மேன்மைப்படுத்துறதுக்காக சொன்னது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன சாட்சிகள் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். மேலேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க அதை கை கொள்ளணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் அநேகமாக உங்களோட வாழ்க்கையில் எழும்ப. நீங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள், உங்களோட தெரிந்து கொள்ளுதல் அழைப்பும் அதுதான். நீங்க ஒரு தேசத்துக்குள்ள போனா நீங்க தான் ஆசீர்வாதம். இந்த தேசத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உங்களை கொண்டுதான் தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். இந்த தேசத்துல சட்ட திட்டங்களை மாற்ற முடியும். இந்த தேசத்தை கட்ட திருப்பி போட முடியும். ஒரு மொர்தெகாயும் எஸ்தரும் தேவை ராஜாவுடைய சட்ட திட்டங்களை மாற்றும். அப்போ யாரு என்றுதான் தேவன் தெரிஞ்சுக்கிறான். அதிகாலையிலே தேடி வருகிறான். இங்க சிலவாவோட எங்கே இந்த வேலை காட்டு 3 பேர் தெரிவிக்கிறான். அவள் அப்போ நம்முடைய நிலைமைகளை மாற்றி, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அழைப்பு என்ன, நான் அழைக்கப்பட்ட மணி நேரம் என்ன, அந்த 1 மணி நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த கடைசி மணி துளி. நானும் நீங்கள் நிற்கிறோம். தூதுவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நானும் நீங்கள் சபையாக எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்குள்ள வந்துட்டோம். அப்ப இனி நானும் நீங்கள் அசதியா இருக்கலாம். தேவன் ரெடி, நமக்கு அதே பங்கு கொடுக்க தேவன் ரெடி. ஆனால் அதுக்குரிய தெரிந்து கொள்ளுத அழைப்பை நான் உறுதிப்படுத்தாம நான் அசட்டை இன்னும் எண்ணத்தை சரிப்படுத்துறது 10 பேர். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்து எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம போய் மற்றவனை சரிப்படுத்துற காலம் போய் இப்ப நம்ம சரிப்படுத்துறதுக்கே இதுலயே நேரம் போய் நம்மை குறித்த காரியங்கள், நம்மை குறித்த கர்த்தர் அலுவலக சாதனை சொன்னார். அன்றைய இந்த பெருமை இதெல்லாம் குப்பை. எத்தனை சத்தியமான வார்த்தை, குப்பை. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை கொண்டு செய்வது எல்லாம் நான் வேறொன்னை குறித்து மேற்பாங்க. அதனால தான் உங்களுக்கு சில சாட்சிகள் சொல்றது நீங்க தவறா எடுக்கக்கூடாது. இல்லைன்னு சொன்னா நமக்கு தேவன் சாட்சிகளை நமக்கு சபையில் நம்ம யாருடைய சாட்சியும் கேட்கறது இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா பேசுவோம். ஆனா சில சபையில எல்லாம் வாரம் சாட்சி கேட்போம். வாரம் சாட்சி சொல்றதுக்காக அங்கே இலங்கையில் பெரிய சபை ஜெரம் பெர்னாண்டோன்னு சொல்லி அங்கே சபையில அவரெல்லாம் ஜெபம் பண்ணி முடிஞ்சு எல்லாம் வேலை போட்டு சாட்சி காக்கணும் ஓட்டு வராங்க. எல்லாம் ஓட்டி வந்து அப்படி வந்து சாட்சி கொடுக்கலாம். அதே போல அங்கே பரிசு ஒரு சபையில் அங்கே பார்த்தா எல்லாரும் வந்து எனக்கு இங்கே நீங்கள் கை வச்சிங்க சுகமாயிட்டு சாட்சி கொடுக்குறாங்க. அதை கேட்குறாங்க, கேட்டது வீடியோ பண்ணுறாங்க. நாம் அப்படி எல்லாம் செய்கிறது இல்லை. ஆனாலும் தேவ மகிமைக்காய் நமக்குள்ளே நாம் அதை சொல்லி நம்மை நாம் உற்சாகப்படுத்தி அந்த தெரிந்து கொள்ளுத அழைப்புக்கு நேராக எல்லாரும் ஓடணும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே நீங்க ஒருத்தரும் மறக்கக்கூடாது பிள்ளைகளே. உங்களோட அழைப்பு தெரிந்து கொள்ளும் எதிர்த்து யார் கேட்டான்? குமாரனின் சாயலுக்கு நேராக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், இதுல தான் நான் உறுதியாயிருக்கிறேன். அதுக்கு பின்பா நீங்க ஆண்டவரை உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களும் உங்களை கொண்டு நடத்த முதல்ல இதுதான் முதல் படியே. நம்ம சரியில்லை, எனக்கு இன்னைக்கு அதால இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை அடிச்சு விடுறாங்க. உங்களை கொண்டு சபை ஒன்று கட்ட போறேன், ஆண்டவர் இந்த இடத்துல கட்ட போறேன், 2000-3000 ஆத்துமாக்கள் வந்து சேரப்போகுது. இந்த இதெல்லாம் கேட்டு எனக்கு காதல் நடக்கலையே, அப்படி நடக்கவே இல்லையே. அப்போ அதெல்லாம் இல்லை. தேவன் சொன்னால் நடக்க, அது நடக்கலன்னு சொன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம். அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக தேவனுடைய சமூகத்தில் நம்ம எழுந்து உற்சாகமாக தேவன் நம்மை